ஓம் கம் கணபதையே நமக. உலகமெங்கும் இருக்கும் அன்பான மார்ஸ் மீடியா நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள், வாழ்த்துக்கள். இன்றைய நாள் மகிழ்ச்சிகரமான நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்துக் கொள்கிறோம். நீங்கள் அனைவரும் நலமாக இருக்க வேண்டும் என்பதே எங்களது விருப்பம். இனி ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான தினப்பலனை பார்ப்போம். 22/7/2025 செவ்வாய்க்கிழமை நிகழும் மங்களகரமான விசுவாவசு வருடம் ஆடி மாதம் 6ஆம் நாள் தக்ஷணாயன புண்ணிய காலம். பிரதோஷம் கிருஷ்ணபக்ஷம், அதாவது தேய்பிரை, சமநோக்கு நாள், உலக மூளை தினம். நல்ல நேரம் காலை 7:45 மணி முதல் 8:45 மணி வரை, மாலை 4:45 மணி முதல் 5:45 மணி வரை. ராகு காலம் பிற்பகல் 3 மணி முதல் 4:30 மணி வரை. யமகண்டம் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை. இந்த 2 நேரத்தையும் சுபகாரிய பேச்சுக்களுக்கு நம்ம அவாய்ட் பண்ணுறது நல்லது. மற்றபடி ரொட்டீன் ஒர்க்கு நம்ம வெளியில் போகிறோம் அப்படின்னா தாராளமாக விநாயகரை வழிபாடு பண்ணிவிட்டு கிளம்பிட்டு ரொம்ப நல்லபடியாக முடியும். குளிகைன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பிற்பகல் 12 மணி முதல் 1:30 மணி வரை. சூளம் வடக்கு, அதற்கு பரிகாரம் பால். இன்றைக்கி வடக்கு திசையை நோக்கி, அதாவது நார்த் சைடு தூக்கி போகவே கூடாது பிரயாணம். ஆனால் அதுக்காக போகாமல் இருக்க முடியுமா? உத்தியோகம், தொழில், வியாபாரம் எதாக்காவது நம்ம வெளியில் போகிற மாதிரி தான் இருக்கும். அப்போ இந்த பிரயாணங்கள் நல்லபடியாக முடியணும் அப்படின்னா பரிகாரமாக கொஞ்சம் பால் சாப்பிட்டுட்டு போயிடுங்க. அற்புதமான பயண வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டாகும். கடக லக்னம், இருப்பு 4 நாழிகை 37 வினாடிகள். சூரிய உதயம் காலை 6 மணி 1 நிமிடத்திற்கு. கரணன் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை. திதி இன்று காலை 6:45 மணி வரை துவாதசி, அதன் பின்பு திரையோதசி. நட்சத்திரம் இன்று இரவு 7:52 மணி வரை மிருகசீரிடம், அதன் பின்பு திருவாதிரை. நாமயோகம் இன்று மாலை 4 மணி 7 நிமிடங்கள் வரை துருவம், அதன் பின்பு வியாக்காதம். கரணம் இன்று காலை 6:45 மணி வரை தைத்துலம், அதன் பின்பு மாலை 5:21 மணி வரை கரஜை, அதன் பின்பு வணிஜை. அமிர்தாதி யோகம் இன்று காலை 6 மணி வரை அமிர்த யோகம், அதன் பின்பு இரவு 7:52 மணி வரை சித்த யோகம், அதன் பின்பு யோகம் நன்றாக இல்லை, அதாவது மரண யோகம் என்று அழைக்கப்படக்கூடிய மந்த யோகம். சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் இன்று இரவு 7:52 மணி வரை விசாகம், அதன் பின்பு அனுஷம். இந்த விசாகம் அனுஷம் ஆகிய 2 நட்சத்திரங்களில் பிறந்த நமது மார்ஸ் மீடியா நேயர்கள் உட்பட நமது சேனலை விரும்பி ரசித்து பார்த்து கொண்டிருக்கும் உலக அன்பர்கள் அனைவரும் பேசும் வார்த்தைகளில் கவனமாக இருப்பது நல்லது. இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை. கண்டிப்பாக முருகன் கோயிலுக்கு போயிட்டு வள்ளிதேவ சேனா சமேத எம்பெருமான் முருகப்பெருமானை செவ்வரளி மாலை கொண்டு நெய்தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணுங்க. கந்தசஷ்டி கவசம் பாராயணம் பண்ணுங்க. நம்மளோட கஷ்டங்கள்லாம் கண்டிப்பாக குறைஞ்சிடும். அடுத்தபடியாக இன்றைக்கி பிரதோஷம். பிரதோஷம் அப்படின்னாலே நம்மளோட தோஷங்கள்லாம் விலகி சந்தோஷம் வந்துடும். சரியா? அதனால் இந்த காலையில் அந்த சாயந்தரம் 4:30லேருந்து ஆரம்பிப்பேன் அபிஷேகம். இதெல்லாம் அபிஷேக திரவியங்கள் வாங்கி கொடுக்கறது ரொம்ப விசேஷம் பிரதோஷத்துக்கு. அதேமாரி இந்த நந்தீஸ்வரர் அபிஷேகம், சிவன் அபிஷேகம், இதுக்கெல்லாம் வந்து நம்மளால் முடிஞ்ச ஒரு திரவியங்கள், அபிஷேக திரவியங்கள் இல்லை பூஜா திரவியங்கள் எது வாங்கி கொடுக்கறது நல்லது. பால், பழம், பன்னீர், எதுவானாலும், விபூதி, சந்தனம், எவ்வளோ இருக்குது. ஏதாவது ஒன்று நம்ம யதாசக்தி யதாகிரண்யம் நம்மளால் என்ன முடியறதோ அதை வாங்கி கொடுக்கறது ரொம்ப விசேஷம். சரியா? அதேமாரி பிரதோஷம் நிறையா ஒவ்வொரு தடவையும் நானும் பார்க்குறேன். நிறையா கோவிலில் எல்லோரும் என்ன பண்ணுறாங்கன்னா நேராக மறுபடியும் நான் சொல்கிறத கேட்காம இந்த நந்தீஸ்வரரை கட்டி பிடிச்சிட்டு தான் முத்தம் கொடுத்துன்னு தான் எல்லாம் சொல்லின்னு இருக்கா. அதெல்லாம் செய்யப்படாது. ஏன்னா எந்த விக்கிரகத்தையும் நம்ம தொடப்படாது. சரியா? ஏன்னா அதோட இது குறையும் என்ன. அதனால் கிட்டக்க போய் நின்றுட்டு நம்மளோட குறைகளை சொன்னால் நந்தீஸ்வரர் கண்டிப்பாக கொண்டு போய் சேர்த்துருவார். எதுக்கு நம்ம போய் கிட்டக்க சொல்கிறோம் அப்படின்னா ஒன்றும் இல்லை, நம்ம கொஞ்சம் வேகமாகவே சொல்லலாம். ஏதோ ஒரு ப்ராப்ளத்தை நம்ம வேகமாக சொல்லும்போது நம்ம பக்கத்தில் யாராவது தெரிஞ்சவங்க இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, நமக்கு அசிங்கமாக போயிடும். என்னடா அது இவங்க வீட்டில் இவ்வளோ பிரச்சனை இருக்குது போல இருக்குது, இவருக்கு இவ்வளோ பிரச்சனை இருக்குது போல இருக்குது அப்படின்னு. அவங்கவுங்களுக்கு நிறையா பிரச்சனை இருக்குது, அது வேறு. ஆனால் எப்போவுமே எல்லாருக்குமே அடுத்தவன் பிரச்சனைன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அப்பாடா அப்படின்னு. முக்கியமாக சொந்தக்காரங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அப்பா இவனுக்கு இவ்வளோ பிரச்சனை இருக்கா, வெரி குட் வெரி குட் அப்படின்னு. அதனால் நம்ம வாய் விட்டு சொல்ல வேண்டாம், வேகமாக சொல்ல வேண்டாம். நந்தீஸ்வரர் கிட்டக்க போயிட்டு நம்மளோட குறைகளை சொன்னோன்னு வச்சுக்கோங்க, கண்டிப்பாக நம்ம அந்த நந்தீஸ்வரர் வந்து சிவன்கிட்ட சேர்த்து அதுக்கு உண்டான ரெமெடியை கண்டிப்பாக கொடுப்பார். நம்ம மனக்குறைகள்லாம் கண்டிப்பாக தீரும். அதேமாரி இந்த குழந்தை பாக்கியம் இல்லாதவா கண்டிப்பாக பிரதோஷத்துக்கு போகணும். போயிட்டு பால் அபிஷேகம் பண்ணுறாபத்தில் அது கொஞ்சம் வாயில் அப்படியே எடுத்து கொஞ்சம் குடிங்கோ, ரொம்ப விசேஷம். ஏன்னா அப்படியே நமக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அடுத்தபடியாக அப்படி சுற்றி வரும்போது காப்பரிசி கொடுப்பா நைவேத்தியம். காப்பரிசி நந்தீஸ்வரருக்கு ரொம்ப விசேஷம். அந்த காப்பரிசி சாப்பிட்டாலே குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது.
கரெக்டாக? அதனால் காப்பரிசின்னு சொல்லுவா, அதை வாங்கி சாப்பிடுங்க. இல்லைன்னா பிரசாதம் என்ன கொடுக்குறாலோ வாங்கி சாப்பிடுங்க. பிரசாதத்துக்காக போக வேண்டாம். சப்போஸ் விபூதி கிடைச்சா கூட அது பிரசாதம் தான், சரியா? அதுவே சந்தோஷம்தான். ரொம்ப அற்புதமான ஒரு உங்களுக்கு என்னென்ன காரியங்கள்லாம் நடக்கணுமோ அதெல்லாம் அற்புதமாக நடக்கும். குழந்தை பாக்கியம் கண்டிப்பாக கிடைக்கும். உத்தியோகம் கிடைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு, தொழில் நல்லபடியாக நடக்கும். இதெல்லாம் பண்ணுறதுக்கு இந்த பிரதோஷ வேலை தான் நமக்கு ரொம்ப விசேஷம். ஏன்னா இந்த பிரதோஷம் நான் முன்னாடியே காலையில் அப்போ ஃபஸ்ட்லேயே சொன்ன பாருங்க, பிரதோஷம் அபிஷேகம் பார்க்குறது, ஆராதனை பார்க்குறது, சிவனை வழிபாடு பண்ணுறது, நந்தீஸ்வரரை பார்க்குறது, இந்த மாதிரியே பண்ணியிருந்தால் நம்மளோட சந்தோஷம் ஆட்டோமேட்டிக்காக வரும். நம்மளோட கஷ்டங்கள்லாம் போயிடும், சந்தோஷம் ஆட்டோமேட்டிக்காக வரும். அதனால தான் பிரதோஷ வேலையில் பிரதோஷ சிவனை பாருங்கோ, கண்டிப்பாக உங்களுக்கு சந்தோஷம் கண்டிப்பாக கிடைக்கும். இன்றைய நவநாயகர்களின் கிரகநிலைகள்: ரிஷபராசியில் சுக்கிரன், மிதுன ராசியில் புதன், குரு மற்றும் சந்திரன், கடகராசியில் சூரியன், சிம்ம ராசியில் செவ்வாய் மற்றும் கேது, கும்பராசியில் ராகு, மீனராசியில் சனி அற்புதமாக சஞ்சாரம் செய்கின்றார்கள். இனி ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான தினப்பலனை பார்ப்போம். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மேஷராசி அன்பர்களே, ராசி அதிபதி செவ்வாய் பகவான். காயத்ரி ஓம் வீரத்வஜாய வித்மகே விக்னஹஸ்தாய தீமகி தன்னோ பௌம பிரச்சோதயாத். எனது அன்பான மேஷராசி நேர்களே, இன்னைக்கு நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலையில் வரவும் மாலையில் மனதைரியமும் நிறைந்த நாள். காலையில் சந்திர பகவான் உங்களோட தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் தான் இருக்கார். சாயந்தரம் அப்படியே ராசி மாறி உங்களோட சகாயஸ்தானத்துக்கு போயிடுறார். காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் நீங்கள் ஜாலியோ ஜிம்கான சந்தோஷமாக இருங்க. இன்றைக்கி உத்தியோகத்தில் தொழில் வியாபாரம் சிறப்பாக இருக்கும். படிக்கிற குழந்தைகளுக்கெல்லாம் ஓரளவுக்கு நல்ல முன்னேற்றம் இருக்கும். அரசியல்வாதிகள் அற்புதமாக செயலாற்றுவார்கள். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேரும். வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய நண்பர்களுக்கு முயற்சிகள் சாதகமாக நிறைவேறும். இன்றைக்கி மேஷராசியை சேர்ந்த நண்பர்கள் வெளியில் கிளம்பும்போது 2 டைமண்ட் கல்கண்டு எடுத்து வாயில் போட்டு சாப்பிட்டு போயிடுங்க. அற்புதமான ஒரு முன்னேற்றம் உங்களை தேடி வரும். நீங்கள் உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு. வணங்க விடுதோ மகாலட்சுமி தாயார். அதிர்ஷ்டமான எண்கள் 3 மற்றும் 5. ரிஷபராசி அன்பர்களே, ராசி அதிபதி சுக்கிர பகவான். காயத்ரி ஓம் அஸ்வத்வஜாய வித்மகே தனுர் ஹஸ்தாய தீமகி தன்னோ சுக்ர பிரச்சோதயாத். எனது அன்பான ரிஷபராசி நேயர்களே, இன்றைக்கி நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள்? காலையில் சிறிய அளவில் மனக்குழப்பமும், மாலையில் அற்புதமான ஒரு முன்னேற்றமும் கண்டிப்பாக கிடைக்கும் நாள். ஏன்னா சந்திர பகவான் உங்களோட ஜென்மராசியில் தான் இருக்கார். காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும். அதுக்கப்புறம் அவர் அப்படியே ராசி மாறி உங்களோட தனவாக்கு குடும்பஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய 2ஆம் இடத்துக்கு வந்துடுறார். அங்கே குரு பகவான் இருக்கார். அற்புதமான ஒரு நாள். அடுத்தபடி இன்றைக்கி காலையிலேருந்து சாயந்தரம் எல்லா விஷயத்துலையும் கொஞ்சம் கவனமாக இருங்க. உத்தியோகத்தில், தொழில் வியாபாரத்தில், குடும்பத்தை நிர்வகிக்கிற பெண்கள் பேசும் வார்த்தைகளில் கவனமாக இருப்பது நல்லது. படிக்கிற குழந்தைகள் இன்றைக்கி ஓரளவுக்கு நல்லா படிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த குழந்தைகளுக்கெல்லாம் கண்டிப்பாக கிடைக்குங்க. அரசியல்வாதிகள் முக்கிய பிரபலங்களாக மாறுவதற்கு வாய்ப்புகள் உருவாகும். கலைத்துறை நண்பர்களுக்கு வெளியூர் கலை நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள அழைப்புகள் கூடி வரும். மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் மாற்று மருத்துவத்தை தேர்ந்தெடுப்பார்கள். இன்றைக்கி ரிஷபராசியைச் சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் வெல்லம் எடுத்து ஜாக்கரி எடுத்து சாப்பிட்டு போயிடுங்க. அற்புதமான ஒரு முன்னேற்றம் உங்களை தேடி வரும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் சாம்பல். வணங்க விடுதவும் வாராகி அம்மன். அதிர்ஷ்டமான எண்கள் 6 மற்றும் 8. மிதுன ராசி அன்பர்களே, ராசி அதிபதி புத பகவான். காயத்ரி ஓம் கஜத்வஜாய வித்மகே சுகஹஸ்தாய தீமகி தன்னோ புத பிரச்சோதயாத். எனது அன்பான மிதுன ராசி நேயர்களே, இன்றைக்கி இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு காலையில் செலவும் மாலையில் சிறிய அளவில் அலைச்சலும் நிறைந்த நாள். ஏன்னா காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் சந்திர பகவான் அயனசயன போகஸ்தானம் என்று அழைக்கப்படக்கூடிய விருப்பஸ்தானத்தில் தான் இருக்கார். ஆனால் அவரே ராசி மாதிரி உங்களோட ஜென்மராசிக்கு வந்துட்டு ஜென்மராசியில் ஆல்ரெடி குரு பகவான் இருக்கார், புத பகவான் இருக்கார். 2 பேரோடையும் இவரும் சேர்ந்துடுறார். ஸோ இன்றைக்கி நீங்கள் காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் சந்தோஷமான ஒரு நாள். சாயந்தரத்துக்கு மேலே கொஞ்சம் கவனமாக இருங்க உடல் ஆரோக்கியத்தில். மற்றபடி இன்றைக்கி எடுக்கிற காரியங்கள்லாம் அற்புதமாக இருக்கும். உத்தியோகத்தில், தொழில் வியாபாரத்தில் எடுக்கிற காரியங்கள்லாம். அதுமாதிரி சில பேருக்கு புதுசாக தொழில் தொடங்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உருவாகும். கலைத்துறை நண்பர்களுக்கு வெளியூர் கலை நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள அழைப்புகள் தேடி வரும். அரசியல்வாதிகள் பயணங்களை மேற்கொள்வார்கள். இன்றைக்கி வெளிநாட்டில் வசிக்கிற அன்பர்களுக்கு சுப செலவுகள் காத்திருக்கிறது. இன்றைக்கி மிதுன ராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் விபூதியை பேப்பரில் மடித்து எடுத்துன்னு போயிடுங்க. அற்புதமான ஒரு முன்னேற்றம் உங்களை தேடி வரும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் சந்தனம். வணங்க விடுதோம் ஆஞ்சநேய சுவாமி. அதிர்ஷ்டமான எண்கள் 5 மற்றும் 7. கடகராசி அன்பர்களே, ராசி அதிபதி சந்திர பகவான். காயத்ரி ஓம் பத்மத்வஜாய வித்மகே ஹேமரூபாய தீமகி தன்னோ சந்திர பிரச்சோதயாத். எனது அன்பான
கடகராசி நேர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள்? காலையில் வரவும் மாலையில் செலவும் நிறைந்த நாள். காலையில் சந்திர பகவான் உங்களோட ராசிநாதன் லாபஸ்தானத்தெல்லாம் இருக்கார். அவரே ராசி மாறி சாயந்தரம் எங்கே வரார்? உங்களோட அயனசயன போகஸ்தானம் என்று அழைக்கப்படக்கூடிய விருப்பஸ்தானம் மோட்சஸ்தானத்துக்கு வந்து குருவும் புதனோட சேர்ந்துடுறார். ஸோ சாயந்தரம் கொஞ்சம் செலவு இருக்குது. சரி, காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் வரவு இருக்குல்ல, சந்தோஷம். அதே சமயம் உத்தியோகத்தில் நீங்கள் எடுக்கிற காரியங்கள் சிறப்பாக இருக்கும். தொழில் வியாபாரம் லாபம் அந்த மாதிரிலாம் நல்லபடியாக இருக்கும். அரசியல்வாதிகளுக்கெல்லாம் அற்புதமான ஒரு நாள் இன்றைக்கும். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் கண்டிப்பாக வந்து சேரும். வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய நண்பர்களுக்கு பொருளாதார முன்னேற்றம் கை கொடுக்கும். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகள் சந்தோஷமாக காணப்படுவார்கள். இன்றைக்கி கடகராசியை சேர்ந்த நண்பர்கள் வெளியில் கிளம்பும்போது உலர் திராட்சை 2 சாப்பிட்டு போயிடுங்க. அற்புதமான ஒரு முன்னேற்றம் உங்களை தேடி வரும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் சிகப்பு. வணங்க விடுவோம் எம்பெருமான் முருகப்பெருமான். அதிர்ஷ்டமான எண்கள் 4 மற்றும் 6. சிம்ம ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சூரிய பகவான். காயத்ரி ஓம் அஸ்வத்வஜாய வித்மகே பாசஹஸ்தாய தீமகி தன்னோ சூரிய பிரச்சோதயாத். எனது அன்பான சிம்ம ராசி நேர்களே, இன்றைக்கி இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள்? காலையில் பொறுப்பும் மாலையில் சிறப்பும் நிறைந்த நாள். காலையில் சந்திர பகவான் உங்களுடைய ஜீவனஸ்தானமாகிய 10ஆம் இடத்துல தான் இருக்கார். அவரே ராசி மாறி சாயந்தரம் லாபஸ்தானத்துக்கு வந்துடுவார். சந்தோஷம் டும் டும் டும். சரியா? இன்றைக்கி காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் கொஞ்சம் கடுமையாக போராடுற மாதிரி தான் இருக்கும். உத்தியோகத்தில் தொழில் வியாபாரத்தில் அதெல்லாம் கொஞ்சம் அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போங்க. சரியா? உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பாக அக்கறை எடுத்துக்கிறது நல்லதுங்க. பேசுகிற வார்த்தையில் கவனமாக இருக்கணும். இந்த இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகள் திடீர்னு கோபம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஏதாவது அனாவசியமாக அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறது நல்லது. இந்த அரசியல்வாதிகளுக்கெல்லாம் பொறுப்புகள் தேடி வரும். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேரும். மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் உடல் ஆரோக்கியத்திற்காக சிறிய அளவில் செலவுகளை மேற்கொள்வார்கள். இன்றைக்கி சிம்மராசியை சேர்ந்த நண்பர்கள் வெளியில் கிளம்பும்போது 2 சாக்லேட் எடுத்து பேக்கில் வச்சுன்னு போயிடுங்க. உங்கள் வேலையில் முடிஞ்சு வரும்போது அந்த 2 சாக்லேட்டை சாப்பிட்ருங்க. இல்லை நீங்கள் உங்கள் குழந்தைகளுக்கு கொடுங்க, இல்லை யாருக்கு வேணாலும் கொடுங்க. சரியா? இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் ஊதா. வணங்க விடுதோம் ஸ்ரீதேவி கருமாரியம்மன். அதிர்ஷ்டமான எண்கள் 2 மற்றும் 4. கன்னிராசி அன்பர்களே, ராசி அதிபதி புத பகவான். காயத்ரி ஓம் கஜத்வஜாய வித்மகே சுகஹஸ்தாய தீமகி தன்னோ புத பிரச்சோதயாத். எனது அன்பான கன்னிராசி நேர்களே, இன்றைக்கி இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள்? காலையில் உற்சாகமும் மாலையில் பொறுப்பும் நிறைந்த நாள். காலையில் சந்திர பகவான் உங்களோட பாக்கியஸ்தானம் என்று அழைக்கப்படக்கூடிய 9ஆம் இடத்துல இருக்கார். 9வது இடத்துல தான் இருக்கார். சாயந்தரம் அப்படியே ராசி மாறி உங்களோட ஜீவனஸ்தானமாகிய 10ஆம் இடத்துக்கு வந்து பொறுப்புகள் அதிகரிக்கலாம். இன்றைக்கி காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் நீங்கள் எடுக்கிற காரியங்கள்லாம் அற்புதமாக இருக்கும். உத்தியோகத்தில் தொழில் வியாபாரத்துலேயும் ஒரு நுணுக்கமான திட்டங்கள் எல்லாம் புகுத்துவீங்க. அதனால் கண்டிப்பாக நல்லபடியான ஒரு முன்னேற்றம். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு உடல் ஆரோக்கியம் சிறப்படையும். அதே சமயம் தந்தை வழி உறவினர்கள் ஆதரவாக இருப்பார்கள். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பார்கள். அரசியல்வாதிகளுக்கு பொறுப்புகள் தேடி வரும். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேரலாம். இன்றைக்கி மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் மாற்று மருத்துவத்தை தேர்ந்தெடுப்பார்கள். இன்றைக்கி கன்னிராசியைச் சேர்ந்த நண்பர்கள் வெளியில் கிளம்பும்போது பச்சை கற்பூரம் ஒரே ஒரு பிட்டு நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும். எல்லா ஸ்டோர்லேயும் கிடைக்கிறது. ஒரே ஒரு சின்ன பிட்டு எடுத்து உங்கள் பேக்கில் வச்சுன்னு போயிடுங்க. அற்புதமான ஒரு முன்னேற்றம் உங்களை தேடி வரும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள். வணங்க விடுவோம் குரு தக்ஷாமூர்த்தி சுவாமி. அதிர்ஷ்டமான எண்கள் 3 மற்றும் 5. துலாம் ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சுக்கிர பகவான். காயத்ரி ஓம் அஸ்வத்வஜாய வித்மகே தனுர்ஹஸ்தாய தீமகி தன்னோ சுக்கிர பிரச்சோதயாத். எனது அன்பான துலாம் ராசி நேர்களே, இன்றைக்கி இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள்? காலையில் மன கிளேசமும் மாலையில் ஒருவித முன்னேற்றமும் கிடைக்கக்கூடிய ஒரு நாள். ஏன்னா காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குது. சந்திராஷ்டமம் இருக்குன்னாலே நான் என்ன சொல்லுவேன்? ஜாக்கிரதையாக இருக்கணும்னு. சாயந்தரத்துக்கு மேலே இந்த சந்திர பகவான் உங்களோட 9ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய பாக்கியஸ்தானத்திற்கு வந்துடுறார். அதனால் ஓரளவுக்கு மனசில் நிம்மதி கிடைக்குங்க. சாயந்தரத்துக்கு மேலே காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் கப் சிப் காராவடைன்னு அப்படியே அமைதியாக இருக்கணும். புரியுறதா? உத்தியோகத்தில் தொழில் வியாபாரத்தில் குடும்பத்தில் பேசுகிற வார்த்தைகளில் எல்லாத்துலேயுமே ரொம்ப கவனமாக இருக்கணும். வாகன பயணங்கள் கண்டிப்பாக முக்கியம், மஸ்ட்டு. வண்டி எடுக்கும்போதே எல்லாம் பார்த்துக்கோங்க. சரியா? அடுத்தபடியாக இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகள் உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பக்கறை எடுத்துக்கொள்வது நல்லது. மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் மாற்று மருத்துவத்தை தேர்ந்தெடுக்கலாம். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றம் காண வேண்டும் என்றால் கடுமையாக பாடுபட வேண்டி வரும். அரசியல்வாதிகள் அமைதியாக நடந்து கொள்வது நல்லது. கலைத்துறை நண்பர்கள் வாய்ப்புகளுக்காக காத்திருப்பார்கள். வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய அன்பர்களுக்கு சில முயற்சிகள் காலதாமதம் ஆகலாம். இன்னைக்கு துலாம் ராசியைச் சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் குங்குமம் பேப்பரில் மடித்து எடுத்துன்னு போயிடுங்க. அற்புதமான ஒரு முன்னேற்றம் உங்களை தேடி வரும். சந்திராஷ்டமம் இருந்தாலும் இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் பச்சை. வணங்க விடுவோம் ஸ்ரீ மீனாட்சி அம்மன். அதிர்ஷ்டமான எண்கள் 1 மற்றும் 8.
விருச்சிக ராசி அன்பர்களே, ராசி அதிபதி செவ்வாய் பகவான். காயத்ரி ஓம் வீரத்வஜாய வித்மகே விக்னஹஸ்தாய தீமகி தன்னோ பௌம பிரச்சோதயாத். எனது அன்பான விருச்சிக ராசி நேயர்களே, இன்னைக்கு நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு காலையில் கலகலப்பும் மாலையில் சலசலப்பும் நிறைந்த நாள். காலையில் சந்திர பகவான் உங்களோட களத்திர ஸ்தானம் என்று அழைக்கப்படக்கூடிய 7ஆம் இடத்துல இருக்கார். சாயந்தரம் அவர் அப்படியே ராசி மாறி உங்களோட அஷ்டம ராசி வந்து இருக்கார். அங்கே குரு பகவான் புத பகவான் இருக்கார். மறைந்த புதன் நிறைந்த லாபத்தை கொடுப்பாருனாலும் குரு அங்கே உட்காந்துருக்கார். அதிசயமே சந்திர பகவான் அங்கே போகிறதுனால மனசில் கொஞ்சம் கிளேசம் இருக்கும். இருந்தாலும் காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் அற்புதமான ஒரு நாள். உத்தியோகத்தில் நீங்கள் எதிர்பார்க்குற சலுகைகள் கிடைக்கும். ஏதாவது கேட்கணும்னா காலையில் கேட்டுருங்க, சாயந்தரம் போய் கேட்காதீங்க, கிடைக்கிறது கஷ்டம். சரியா? இன்றைக்கி தொழில் வியாபாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப அற்புதமாக இருக்கும். கவனமாக இருப்பேள், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு கணவரின் அன்பும் ஆதரவும் அருமையாக வந்து சேரும். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் உற்சாகமாக காணப்படுவார்கள். அரசியல்வாதிகளுக்கு அற்புதமான ஒரு நாள். கலைத்துறை நண்பர்களுக்கு வருமான வாய்ப்புகள் அதிகரிக்கலாம். வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய அன்பர்களுக்கு சில காரியங்கள் அற்புதமாக நிறைவேறும். இன்றைக்கி விருச்சிக ராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் வேப்பிலை எடுத்து உங்கள் பேக்கில், அதாவது உங்கள் பையில் வச்சு எடுத்துன்னு போயிடுங்க. அற்புதமான ஒரு முன்னேற்றம் உங்களை தேடி வரும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் அடர் நிலம். வணங்க விடுவோம் துர்க்கை அம்மன். அதிர்ஷ்டமான எண்கள் 7 மற்றும் 9. தனுசு ராசி அன்பர்களே, ராசி அதிபதி குரு பகவான். காயத்ரி ஓம் விருஷபத்வஜாய வித்மகே கிருணிஹஸ்தாய தீமகி தன்னோ குரு பிரச்சோதயாத். எனது அன்பான தனுசு ராசி நேயர்களே, இன்னைக்கு நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள்? காலையில் ஆற்றலும் மாலையில் மன சந்தோஷமும் கிடைக்கக்கூடிய ஒரு நாள். காலையில் சந்திர பகவான் உங்களோட 6ஆம் இடத்துல இருக்கார். பகிர்வுணர் ரோகஸ்தானம். ஆற்றல் அதிகம், எல்லா வேலையிலும் சிறப்பாக செய்வீள். சாயந்தரம் இந்த சந்திரபகவான் அப்படியே ராசி மாதிரி உங்களோட களத்திரஸ்தானம் என்று அழைக்கப்படக்கூடிய 7ஆம் இடத்துல வந்து குருவோடு இணைந்துடுறார். குரு புதன் 2 பேரோடையும் இணைஞ்சிடுறார். அதனால் என்ன விசேஷம் அப்படின்னா சூப்பராக இருக்கும். இன்றைக்கி சாயந்தரத்துக்கு மேலே, இன்றைக்கி காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் கொஞ்சம் கடுமையாக போராடினா தான் வெற்றி. ஏன்னா ஆற்றல் அதிகமாக இருக்குனாலே போராட்டம் வேணும். கரெக்டாக? அடுத்தபடியாக உத்தியோகத்தில் கொஞ்சம் வேலை பளு அதிகமாகும். தொழில் வியாபாரத்தில் பரவாயில்லைங்க, ஆஸ் இட் இஸ் நல்லபடியாக போகும். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகள் மாற்று மருத்துவத்தை தேர்ந்தெடுப்பார்கள். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் பொது பொலிவோடு திகழ்வார்கள். அரசியல்வாதிகளுக்கு முன்னேற்றமான நாள். கலைத்துறை நண்பர்களுக்கு வருமான வாய்ப்புகள் அதிகரிக்கலாம். இன்றைக்கி தனுசு ராசியை சேர்ந்த நண்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் துளசி எடுத்து உங்கள் பேக்கில், அதாவது பையில் வச்சு எடுத்துன்னு போயிடுங்க. அற்புதமான ஒரு முன்னேற்றம் இன்றைக்கி கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் ரோஸ். வணங்க விடுவோம் சரபேஸ்வரர் சுவாமி. அதிர்ஷ்டமான எண்கள் 5 மற்றும் 7. மகர ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சனி பகவான். காயத்ரி ஓம் காகத்வஜாய வித்மகே கட்கஹஸ்தாய தீமகி தன்னோ சனி பிரச்சோதயாத். எனது அன்பான மகர ராசி நேயர்களே, இன்றைக்கி இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதி அற்புதமான நாள். காலையில் சூப்பரான ஒரு உற்சாகம் இருக்கும். சாயந்தரம் ஆற்றல் அதிகரிக்கும். ஏன்னா சந்திர பகவான் உங்களோட பஞ்சமஸ்தானத்தில் இருக்க. சாயந்தரத்துக்கு மேலே அவர் பகிர்வுணர் ரோகஸ்தானம் என்று அழைக்கப்படக்கூடிய 6ஆம் இடத்துக்கு வந்துடுறார். ஸோ 6ஆம் இடத்துல வந்தாலும் குரு பகவானோட நினைக்கிறதாலும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சரி, பரவாயில்ல. இன்றைக்கி காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் உத்தியோகத்தில் வேலை பளு குறையும். தொழில் வியாபாரம் அற்புதமாக நடைபெறும். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு குழந்தைகள் ஆதரவாக இருப்பார்கள். வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய அன்பர்களுக்கு குழந்தைகளின் முன்னேற்றம் வியக்க வைக்கும். அரசியல்வாதிகள் புது பொலிவோடு திகழ்வார்கள். கலைத்துறை நண்பர்களுக்கு வருமான வாய்ப்புகள் அதிகரிக்கலாம். மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் சிறப்பாக செயல்படுவார்கள். இன்னைக்கு மகர ராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் வில்வம் எடுத்து பேக்கில் வச்சுன்னு போயிடுங்க. அற்புதமான ஒரு முன்னேற்றம் உங்களை தேடி வரும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் நீலம். வணங்க விடுவோம் எம்பெருமான் சிவபெருமான். அதிர்ஷ்டமான எண்கள் 6 மற்றும் 8. கும்பராசி அன்பர்களே, ராசி அதிபதி சனி பகவான். காயத்ரி ஓம் காகத்வஜாய வித்மகே கட்கஹஸ்தாய தீமகி தன்னோ சனி பிரச்சோதயாத். எனது அன்பான கும்பராசி நேயர்களே, இன்றைக்கி இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலையில் உற்சாகமும் மாலையில் சந்தோஷமும் நிறைந்த நாள். இன்னைக்கு காலையில் சுகஸ்தானம் என்று அழைக்கப்படக்கூடிய 4ஆம் இடத்துல சந்திர பகவான் அற்புதமாக இருக்கார். அவரே ராசி மாதிரி உங்களோட பஞ்சமஸ்தானம் என்று அழைக்கப்படக்கூடிய 5ஆம் இடத்துக்கு வந்துடுவார். சாயந்தரம் குரு அங்கே இருக்கார். சரியா? இன்றைக்கி சந்தோஷமான ஒரு நாள். காலையில் உற்சாகம். உத்தியோகத்தில் கரகரகரன்னு எல்லா வேலையும் அற்புதமாக செய்வீங்க. தொழில் வியாபாரம் அப்பா இன்றைக்கி பம்பரம் கூட லேசாக சுற்றும். இன்றைக்கி அதை விட வேகமாக இன்றைக்கி சுற்றுவீங்க. அதனாலே இன்றைக்கி உங்களுக்கு ஒரு லாபம் வரும். கண்டிப்பாக உத்தியோகத்தில் தொழில் வியாபாரத்தில் உத்தியோகத்தில் லாபம்னா என்ன? உயர்வுகள். தொழில் வியாபாரத்தில் லாபம்.
கண்டிப்பாக. அதனால் சந்தோஷமான ஒரு நாள். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு முன்னேற்றம் கண்டிப்பாக வந்து சேரும். படிக்கிற குழந்தைகளுக்கு இன்றைக்கி அற்புதமான ஒரு படிப்பு கண்டிப்பாக வரும். வெளிநாட்டில் வசிக்கிற அன்பர்களுக்கு உறவினர்களின் மூலம் நல்ல தகவல் ஒன்றை எதிர்பார்க்கலாம். அரசியல்வாதிகள் பயணங்களை மேற்கொள்வார்கள். கலைத்துறை நண்பர்கள் வெளியூர் கலை நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள ஒப்பந்தங்களில் கையெழுத்திட்டு வருமானத்தை பார்ப்பார்கள். இன்றைக்கி கும்பராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது அருகம்புல் கொஞ்சம் எடுத்து உங்கள் பேக்கில், அதாவது உங்கள் பையில் வச்சு எடுத்துன்னு போயிடுங்க. அற்புதமான ஒரு முன்னேற்றம் உங்களை தேடி வரும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் பல வண்ணம். வணங்க விடுவோம் எம்பெருமான் விநாயகப் பெருமான். அதிர்ஷ்டமான எண்கள் 2 மற்றும் 4. மீனராசி அன்பர்களே, ராசி அதிபதி குரு பகவான். காயத்ரி ஓம் ரிஷபத்வஜாய வித்மகே கிருணிஹஸ்தாய தீமகி தன்னோ குரு பிரச்சோதயாத். எனது அன்பான மீனராசி நேயர்களே, இன்றைக்கி இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு காலையில் தைரியமும் மாலையில் உற்சாகமும் நிறைந்த நாள். காலையில் சந்திரபகவான் உங்களோட சகாயஸ்தானம் என்று அழைக்கப்படக்கூடிய 3ஆம் இடத்துல தான் இருக்கார். சாயந்தரம் அவரே ராசி மாறி உங்களோட சுகஸ்தானம் என்று அழைக்கப்படக்கூடிய 4ஆம் இடத்துக்கு வந்துடுறார். குருவோட சேர்ந்துடுறார். இன்றைக்கி உற்சாகம் அதிகமாக இருக்கும். காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் தைரியமாக தன்னம்பிக்கையோடு எல்லா வேலைகளையும் செய்வீங்க. அதேமாதிரி உத்தியோகத்தில் தொழில் வியாபாரத்தில் அதிரடி திட்டங்கள் தான். அப்படி போடு இப்படி போடு அதிரதில் அப்படின்னு சொல்லி போய்கிட்டே இருப்பீங்க. அடுத்தபடியாக இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு உடல் ஆரோக்கியம் சிறப்படையும். வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய அன்பர்களுக்கு முயற்சிகள் சாதகமாக நிறைவேறும். அரசியல்வாதிகள் முக்கிய பிரபலங்களாக மாறுவார்கள். கலைத்துறை நண்பர்கள் வெளியூர் கலை நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு மகிழ்வார்கள். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு உடன்பிறப்புகளின் வழியில் நல்ல தகவல் ஒன்று கண்டிப்பாக வந்து சேரும். இன்றைக்கி மீனராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது 2 ஏலக்காய் எடுத்து பேக்கில் உங்கள் பையில் வச்சு எடுத்துன்னு போயிடுங்க. அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் வெண்மை. வணங்க விடுவோம் சரஸ்வதி தாயார். அதிர்ஷ்டமான எண்கள் 1 மற்றும் 3. இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.